வணக்கம். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் கோடை வெயில் சதமடித்து வாட்டி வரும் நிலையில், கோவையின் இயற்கை சொர்க்கமாக கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை இன்று அதிகரித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பே வெப்பத்தின் தாக்கம் உயர்ந்து உள்ளதால் இதில் இருந்து தப்பிக்கவும், விடுமுறையை ஜாலியாக கழிக்கவும் மக்கள் அருவிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சாடிவயல் சோதனை சாவடி சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததை காண முடிகிறது. கோவை குற்றாலம் அருவியில் மிதமான அளவில் தண்ணீர் கொட்டி வரும் நிலையில், கோவை மட்டுமின்றி திருப்பூர், ஈரோடு மற்றும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்த அருவியில் ஆர்ப்பரித்து விழும் தண்ணீரில் குடும்பமாக மக்கள் மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நீர்வீழ்ச்சியில் குளித்த குழந்தைகள் தண்ணீர் ஆட்டம் போட்டும் தங்கள் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் வனத்துறையினர் பாதுகாப்பு பணிகளையும் தீவிரப்படுத்தி உள்ளனர். அருவி செல்லும் வழியில் பிளாஸ்டிக் பொருட்களும் கொண்டு செல்வதற்கான சோதனைகள் நடத்தப்பட்டவும், மேலும் அருவி பகுதியில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும், அசம்பாவிதங்களும் தவிர்க்கவும் வன பணியாளர்கள் தொடர் கண்காணிப்புகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடை விடுமுறை இன்னும் சில வாரங்கள் நீடிக்கும் என்பதால் வரும் நாட்களில் கோவை குற்றாலத்தில் கூட்ட நெரிசல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.